ஹலோ கைஸ், வெல்கம் டு த சிடிடி ஐஎஸ்எல் சீசன் 2 மேட்ச் டே 2. இந்த மேட்ச் இப்போ யாருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கும் ஒடிசா எஃப்சிக்கும் தான். ஜம்ஷெட்பூர் எஃப்சி ஓனர் யார் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஏகே அண்ட் எதிஸ். அதே மாதிரி ஒடிசா எஃப்சிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் ப்ரோ தான் ஓனர். சரியான அட்டாக்கிங் யூனிட், சரியான டிஃபென்சிவ் யூனிட்டுக்கான மேட்ச். இதில் யார் ஜெயிப்பாங்கிறத பார்ப்போம். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ஃபீல்டில் நடக்குது. ஆன்ஃபீல்ட நீங்க கேட்டது யாருன்னா லிவர்பூலோட ஹோம் கிரவுண்ட் ஆன்ஃபீல்ட்ல நடக்குது. யாரு ஜெயிப்பாங்கறத பார்க்கலாம். Let's get into the game, guys. First off, ஜம்ஷெட்பூர் எஃப்சி கிக் ஆஃப் பண்றாங்க with விக்டர் ஓசிமன் ஸ்டார்டிங் தி கிக். சாரி, டெம்பரரி ஸ்டார்டிங் தி விக்டர் ஓசிமன் 4-1-3-2 ஃபார்மேஷன்ல ஆடுறாங்க ஜம்ஷெட்பூர் எஃப்சி. இப்ப ரால்டே ஒரு லெஃப்ட் மிட்ல புதுசா ஒரு ட்ரை பண்றாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாத பார்க்கலாம். பாமர் டு ஓசிமன், ஓசிமன் டு பெட்ரி நல்ல ட்ரிபிள் பண்றாரு. ஒரு சான்ஸ் இருக்கா? பாஸ் கொடுத்துட்டாரு. ஓய்ஷோ, வில்லியம் பாச்சோ சரியான டிஃபென்சிவ் மூவ்மெண்ட் ஃப்ரம் வில்லியம் பாச்சோ. இல்லனா கன்ஃபார்ம் அது ஒரு கோல்கான கண்டெண்டர் தான். அது வில்லியம் பாச்சோனால தான் நல்ல ஒரு டிஃபென்சிவா இருக்கு. இப்ப லியோ இந்த பக்கம் கவுண்டர் அட்டாக் எடுத்துட்டு போறாரு. லியோ வில் பாஸ் யார் பாஸ்? நல்ல இன்டர்செப்ஷன் ஃப்ரம் கைசடோ. பெட்ரி கிட்ட பால், திரும்ப பெட்ரி அந்த மாதிரி மெஜிஷியன் பாஸ் ஏதாவது கொடுப்பாரா? நல்லா எடுத்துட்டு வராரு. இப்ப திருப்பி பாமர் கிட்ட கொடுத்துருக்காரு. பாமர் எடுத்துட்டாரு. சூரியனட்டிக் இப்ப டெம்பேலே கிட்ட எடுத்துட்டு அடிக்கலாம். போடுங்க. ஓசிமன் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஏர்லி லீட் ஃபார் ஜம்ஷெட்பூர் எஃப்சி. சரியான ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கான பிளேயிங்னு சொல்லுவாங்க இத. அதாவது இந்த கோல் வந்து நீங்க அசிஸ்ட் டெம்பேலே பெருக்காலும் ஒன்லி ஃபார் பெட்ரி அண்ட் பாமர் தாங்க. சரியான ஒரு இது பண்ணி ஜம்ஷெட்பூர் எஃப்சி இந்த மைட்டி ஒடிசாவை லீட் எடுத்துருக்காங்க 1-0 at 10th minute. ஒடிசா கம்பேக் கொடுப்பாங்களா? ஈக்குவலைஸ் பண்ணி அவங்க கம்பேக் கொடுப்பாங்களா? அவங்களோட மைட்டி அட்டாக்னால இது பண்ண முடியுமாங்கிறத பார்ப்போம். இனிகோ மார்டினஸ், விட்டின்ஹா, இந்த பிஎஸ்ஜி ஒரு பார்சிலோனியன் மிட்ஃபீல்டரை பண்ணி கேட்டால் இந்த பிஎஸ்ஜி மிட்ஃபீல்டர்னால அதை பண்ண முடியுமா? இப்போ ஒடிசா கிட்ட பால், ஹேண்ட்பாலா? ஹேண்ட்பால் மாதிரி ஹேண்ட்பால் தாங்க. நான் கூட என்ன ஹேண்ட்பால் மாதிரி இருக்குதேன்னு கொடுக்காம இருக்கானு பார்த்தா கொடுத்துட்டாரு. ஹேண்ட்பால் ஃபார் ஜம்ஷெட்பூர் எஃப்சி. பெனால்டி போகுது. இந்த பெனால்டி கன்வெர்ட் பண்ணுவாங்க ஒடிசா எஃப்சி. கிலியன் எம்பாப்பே தான் யார் இருக்கா? கிலியன் எம்பாப்பே தான் இருக்கிறாரு. வில் எம்பாப்பே வில் கன்வெர்ட் இட். கன்வெர்ட் பண்ணிட்டாரு எம்பாப்பே. அடுத்த 5 நிமிஷத்துல கம்பேக் கோல் அடிச்சு ஒடிசா எஃப்சி 1 ஜம்ஷெட்பூர் எஃப்சி 1. கோல் ஃபிக்ஸா இருக்க போகுதுங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நிரூபிக்கிறாங்க. வில் ஜம்ஷெட்பூர் எஃப்சி ஸ்கோர் a second goal and take back their lead. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். குக்குரேயா நல்லா எடுத்துட்டு போறாரு குக்குரேயா. ரியல் மேட்ரோட நியூ சைனிங். இப்ப வந்து ஓசிமன் கிட்ட பால். ஓசிமன் இப்ப என்ன பண்ணணும்? ஐயோ, மிஸ் பண்ணிட்டாருங்க. சுட் ஹேவ் பீன் a back pass அடிச்சிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாரு. இப்ப இனிகோ மார்டினஸ் ஒரு குவிக் கவுண்டர் அட்டாக் பில்ட் பண்ணலாங்க. ஒலிசே ஃப்ரீயா தான் போற. ஒலிசே பாஸ் பண்ணலாம். மிஸ்ஸியாலா பாஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் ஒலிசே எடுத்துட்டு வந்து எம்பாப்பே கொடுக்கலாம். அவரே ஒரு பெனால்டி கூட திரும்ப ட்ரை பண்ணலாம். கார்னரா இல்ல அதாவது ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மூமெண்ட். கார்னர் ஃபிளாக்ல பட்டு பால் நின்றுச்சு. கார்னர் போயிருக்க வேண்டிய இது வந்து இப்ப ஜம்ஷெட்பூர் கிட்ட பொசிஷன் மெயின்டைன் ஆகுற அளவுக்கு வந்துச்சு. நல்ல பாஸ் கைசடோ பெட்ரி. திரும்ப அதே மாதிரி ஒரு கோல் வருமா? டெம்பேலே, ஓசிமன் விங்ல ரால்டே ஃப்ரீயா போறாரு. பட் ஓசிமன் டெம்பேலே தான் பாஸ் பண்ணோம். ரால்டே கிட்ட பாஸ் பண்ணிட்டாரு. ரால்டே மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஓசிமன் கிட்ட பால். ஓசிமன் என்ன பண்ணணும்? எடுத்து வந்து ரால்டே கொடுத்துறாரு. ரால்டே பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டாரு. சரியான சான்ஸ். டேவிட் டேகியா பெட்ரியோட ஒரு கோலை தடுத்துட்டாரு. It should have been 2-1 for ஜம்ஷெட்பூர் எஃப்சி. பட் பாட்டில் பண்ணிட்டாங்க தான் சொல்லு ஜம்ஷெட்பூர் எஃப்சி. இப்போ அப்படியே பிக் கவுண்டர், நல்ல ஒரு கவுண்டர் வின் பண்ணலாம். பாமர் லியோ வித் தி பால். எம்பாப்பே உள்ள தான் நிக்கிறாரு. வில் லியோ பாஸ் இப்ப அந்த பக்கம் உள்ள போறாரு. பாஸ் நல்ல பாஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு கிளியரன்ஸ். பால் இப்ப திரும்ப ஜம்ஷெட்பூர் எஃப்சி கையில தான் மொமெண்டம் பால் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ரால்டே, பெட்ரி அந்த பக்கம் பாமர் பாஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன்.
பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் பாமருக்கு உள்ள உள்ள பெட்ரி சூப்பர், டெம்பலே சூப்பரான பாஸ், டெம்பலே ஐயோ ஃபர்ஸ்ட் ஹெவியா இருந்துச்சுங்க. ஹெவியா எல்லாம் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபர்ஸ்ட் சார்ந்ததா இன்னொரு கோல் கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். இப்போ அப்படியே இல்ல இவங்க எனக்கு ஒடிசா பார்க்கும்போது கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால் தான் நம்ம மோஸ்ட்லி ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. அவங்க பொசிஷன் பெஸ்ட் ஆடல, டப்புன்னு எடுத்துட்டு போறாங்க. நாலே பாஸ்ட் இன்னொரு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. நல்ல ஒரு இன்டர்செப்ஷன். பிஃபோர் ஆஃப் டைம் செகண்ட் கோல் ரெஸ்ட் டீம் அடிப்பாங்களா? பெட்ரி வித் தி பால் ஒசிமனுக்கு பட்டன் கொடுக்குறாரு. ஒசிமன் டு ரால்டே ஒசிமனுக்கு போட்டாரு. இப்ப டெம்பேலேக்கு பாஸ் பண்ணலாம், இல்ல டெம்பேலேக்கு பாஸ் பண்ணலாம். விக்டர் ஒசிமன் செல்ஃபிஷா எடுத்துட்டு போய் அந்த ஒரு செகண்ட் கோல் சான்ஸ் அவர் விட்டாரு. இது டெம்பேலேக்கு பாஸ் பண்ணல, ஷூர்ஸா ஜம்ஷெட்பூர் விட்டாரு லீட் பிஃபோர் ஆஃப் டைம். ரொம்ப தப்பு பண்றாங்க. ஒசிமனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கோல் போட்டா அவர் தான் கோல் டிஃபெண்ட் இருக்காரா? இப்ப செகண்ட் கோல் ஃபார் ஒடிசா. அத பேசிட்டு ஒடிசா செகண்ட் கோல் பண்ற பார்க்கவே இல்லைங்க. சரியான சேவ் ஃப்ரம் ஓப்லாக். டெம்பலே இன்ஜூரின்னு காட்டுது, உள்ள போய் பார்த்தா தெரியும். பிஃபோர் செகண்ட் ஹாஃப் சப் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் டெம்பலே இன்ஜூரியா இல்ல ஜஸ்ட் ஒரு நிகிலாங்கிறத. ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே போய் ஜம்ஷெட்பூர் எஃப்சியோட சப்ஸ்டிடியூஷன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துருவோம். ஜம்ஷெட்பூர் எஃப்சி அவங்களுக்கு என்னன்னா ரால்டேவை தூக்கிட்டு செமோனியா வரணும். டெம்பலே நிகில் தான் காட்டுது, என்னன்னு தெரியல. சப் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. பண்ணி அது கொஞ்ச நேரத்துல சரியாக நம்ம மேட்ச் நடுவில் பாஸ் பண்ணி பார்த்துடலாம். அப்படி ஒரு வேளை 60th மினிட்ல சரி ஆகலைன்னா we will sub Dembele off and get another striker மார்க்கஸ் வரமுள்ள ஆக்கிக்கலாம். அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. சாரி, அந்த பக்கம் நான் பேசிட்டு இதை மறந்துட்டேன். அவங்களுக்கு நான் ராகுல் பெக்கை சப் பண்ண மறந்துட்டேன். அதை பண்ணிடணும். மை பேக், ராகுல் பெக்கை சப் பண்ணிருக்கோம், பண்ண மறந்துட்டேன். செகண்ட் ஹாஃப்ல அந்த 60th மினிட்ல பாத்துருவோம் கைஸ். ஒரு தடவை பாஸ் பண்ணி என்னன்னா டெம்பேலேக்கு வந்துட்டு இன்ஜுரி ரெக்கவர் ஆகலையா இல்ல அப்படியே தான் இருக்காரான்னு பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். லெட்ஸ் கோ இன்டு தி செகண்ட் ஹாஃப் கைஸ். நீங்க யார் நினைக்கிறீங்க, யார் இந்த மாதிரி ஜெயிப்பா? ஒடிசாவா ஜம்ஷெட்பூரா? அது யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும். லெட்ஸ் கோ இன்டு தி செகண்ட் ஹாஃப். ஒடிசா கிக் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க செகண்ட் ஹாஃப். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ரஃபேல் லியோ, கைசெடோ, செமோனியோ, முசியால நல்லா எடுத்துட்டு வராரு. விங்ல கரெக்டா ஒலிசே, எம்பாப்பே செகண்ட் கோல் அடிப்பார். எம்பாப்பே ஓப்லாக் பிடிச்சாருங்க. ஓப்லாக் நல்ல ஒரு டிஃபென்ஸ். அதாவது ஓப்லாக், அதாவது போன மேட்ச் டிபாட் கொட்டுவாங்க, இந்த மேட்ச் யான் ஓப்லாக் இல்லைன்னா கன்ஃபார்ம் ஒரு 3-1 ஸ்கோர் லைன். ஐ திங்க் டெம்பலே சரியாயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா சப் பண்ண ஜம்ஷெட்பூர் எஃப்சியும் இல்ல அவங்க கிட்ட இவரு விக்டர் இவர் இருக்காரு, மார்க்கஸ் இருக்காரு, சப் பண்ணிருக்கலாம் பட் பண்ணல. ஐ திங்க் டெம்பலே இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நல்லா தான் ஓடுறாரு. டெம்பலேக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நோ இஷ்யூஸ். தென் டெம்பலே கேன் பிளே த மேட்ச். ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் 60th மினிட்ல. அப்படி ஏதாச்சும் நிகில் இருந்துச்சுன்னா தூக்கிடலாம் டெம்பலேவை. இப்போ பால் பெட்ரி கிட்ட, பெட்ரி டு ஒசிம்ஹன் யாருக்கு பாஸ் போட போறாரு? போட்டாரு, எடுத்துட்டு போறா. விங்ல நல்ல ஒரு பாசிங் எபிலிட்டி இருக்குதா? ஹேண்ட்ஸ் நினைக்கிறேன், இல்ல ஃப்ரீ கிக். இப்ப இதை வந்துட்டு கரெக்டா கோல் அடிப்பாரா பெட்ரில? யாருக்காச்சும் பாஸ் போட்டு உள்ள கொண்டு போவாங்களா? பெட்ரி இஸ் ட்ரைங் டு டேக் இட். பாஸ் பண்ணி செமியோனியா பாஸ் பண்ணிருக்காரு. திரும்ப பெட்ரிக்கே போகுது. பெட்ரி டு கைசெடோ டு லைமர் டு பாமர் அதான் போயிட்டு இருக்குது. பாமர் அதே மாதிரி பெனால்டி வாங்குவாரா? கார்னர் வாங்கிட்டாரு, பெனால்டி கிட்ட கார்னர் வாங்கிட்டாப்ல. ஒரு தடவை செக் பண்ணிடுவோம் டெம்பலேக்கு இன்ஜூரியா இல்ல இஸ் ஆல்ரைட், நத்திங் எனி ப்ராப்ளம் இல்லைன்னா. டெம்பலேக்கு இன்ஜூரி தான் கைஸ். ஐ திங்க் டெம்பலே should have been sub off and மார்க்கஸ் துரம் needs to come in. டெம்பலேக்கு நிகில் தான், எதுவும் பண்ண முடியாது. அவங்களோட பெஸ்ட் பிளேயர் சப் அவுட் ஆகிறாரு. நம்மளால எதுவும் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். டெம்பலே தூக்கி தான் ஆகணும், ஏன்னா அவருக்கு நிகில் இருக்குது. எதுவும் பண்ண முடியாது, ரிஸ்க் எடுக்க கூடாது. அதனால மார்க்கஸ் துரம் கொண்டு வந்துட்டாங்க.
மார்க்கஸ் தூரம் ஏதாச்சும் செகண்ட் ஹாஃப்ல சேஞ்ச் கொண்டு வருவாரா, அதை நம்ம பார்த்தே ஆகணும். இப்ப பால் வந்துட்டு பாமர் கிட்ட இருக்கு. ஐ திங்க் மறுபடியும் ஒரு கார்னர் நினைக்கிறேன். இல்ல ஃப்ரீ கிக் கொஞ்சம் உள்ள வாங்கியிருந்த ஒரு பெனால்ட்டியோ. பாஸ் இப்ப யாருக்கு போகுது? மார்க்கஸ் தூரம் ஆன் பிளேஸ்மெண்ட் வச்சிருந்தா கோலுங்க, விட்டுட்டாரு மார்க்கஸ் தூரம். should have been a 2-1. இந்த மேட்ச் எனக்கு ஏதோ மறுபடியும் டிரால தான் செட்டில் ஆக போறாங்கன்னு தோணுது. இப்ப அப்படியே சல்லுசலன்னு எடுத்துட்டு போவாங்களா? Will is there any chance of getting ball past the Rafaelio? Good cross into the middle. Mbappe. And the headed chance goes just over the bar. Yeah, and he found a bit of space in the box, but he just gets too much on the header. நல்ல ஒரு பாஸ் ரஃபேலியோ கிட்ட இருந்து எம்பாப்பே கொஞ்சோண்டு விட்டுருச்சு. இப்ப அப்படியே பால் செமோனியோ நல்ல மெயின்டைன் ஒசிமன் கொடுத்திருக்காரு. ஒசிமன் திரும்ப செமோனியோ போடலாம். செமோனியோ எடுத்துருந்து இப்ப மார்க்கஸ் தூரமா பெட்ரிக் போடலாம். இல்ல ஒசிமன் கொடுத்திருக்காரு. ஹேண்ட்ஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் an hands. பட் மோமோ அட்வான்டேஜ் ஸ்டைல் பண்றாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ கிக் வாங்கிட்டாங்க. should I get a free kick? ஒசிமன் தேவலாம அதை பாஸ் பண்ணி அந்த ஃப்ரீ கிக் எடுத்து விட்டாரு. ஃப்ரீ கிக் வாங்கியிருந்தா இந்நேரத்துக்கு அது கோல் சான்ஸ் தான் வந்திருக்கும். யமால் முசியாலா, மைக்கேல் ஒலிசே, திருபவுசி, போலீஸ், பிரெஞ்ச்மேன், another பிரெஞ்ச்மேனா. இப்ப பாஸ் பாத்தீங்கன்னா முசியாலா பால நல்ல இன்டர்செப்ஷன் ஃப்ரம் சலீபா. இப்ப செமோனியோ ரெண்டு டீமே ஓரளவுக்கு ஈக்குவல் பொசிஷன் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதனால எதுவும் ஒசிமன் செமியோனை பாஸ் பண்ணலாம். செமியோனை ரன் போட வர கொஞ்சம் அவர் ஸ்பீடா ஓடிடும். மார்க்கஸ் தூரம் செமியோனை பாஸ் பண்ணிட்டாரு. ஹேண்ட்ஸ் நினைக்கிறேன். எஸ் ஹேண்ட்ஸ் தான். ஃப்ரீ கிக் வாங்கிட்டாங்க. இன்னொரு மூணாவது ஹேண்ட்ஸ் சொன்னமோ. இது பாமர் என்ன பண்ண போறாரு? பக்கத்துல ஃபெர்மின் லோபஸ் உள்ள வந்திருக்காரு. கடைசி சப்ஸ்டியூஷன் அது. அந்த பக்கமும் சப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெட்ரி வெளியே போகல. பாமர் அப்படியே கைசடோ பாஸ் பண்றாரு. கைசடோ உள்ள கொடுப்பாரா? பெட்ரி கொடுத்திருக்காரு. பெட்ரி இப்ப யார் இப்ப அப்படியே குவிக்கா ஒரு கவுண்டர் எடுக்கலாம். ஏன்னா அந்த ஆள் இல்ல, சால்வ் எடுக்கலாம். இப்ப ரஃபேலியோ வித் தி பால். ரஃபேலியோ யார் பாஸ் பண்ண போற? லைன் இவருக்கு ஃபெர்மின் டு எம்பாப்பே. ஐ திங்க் ஹேண்ட்ஸ் நினைக்கிறேன். பட் அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. அவங்க ஃப்ரீயா இருக்காங்க. ஒடிசா ஃப்ரீயா இருக்காங்க. எம்பாப்பே ஷுட் ஹவ் பாஸ்ட் இட். எம்பாப்பே என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? அந்த ஃபெர்மின் ஃப்ரீயா இருந்தா அடிச்சிருந்தா கோல் போட்டுருப்பான். ஃபெர்மின் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இப்ப லாஸ்ட் 2 நிமிஷம் ஐ திங்க் ஜம்ஷெட்பூர் எஃப்சி உள்ள எடுத்துட்டு போனா ஒரு கோல்கான சான்ஸ் பார்க்கலாம். இல்லனா மேட்ச் டிராக்கு செட்டில் பண்ணிட்டு போலாம். பாமர் எடுத்துட்டு போறாரு. ஐ திங்க் டிரான்னு தான் தோணுது எனக்கு. என்னமோ அனதர் 1-1 டிராவா இருக்க போது. 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம். பாமர் கிட்ட பால். பாமர் டு பெட்ரி அப்படியே விங்ல தூக்கி செமியோனோ கொடுத்திருக்காரு. லாஸ்ட் சான்ஸ் ஆஃப் அட்டாக். இது கோல் போச்சுன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம் இந்த இதா இருக்கும். பாஸ் கொடுத்திருக்காரு. பாஸ் இப்ப திரும்ப செமியோனோ கையில தான். செமியோனோ யாரு கொடுக்கறாரு? விக்டர் ஓசிமன் will score it. வின்னுக்கு வருமா? வின் பண்ணிட்டாங்க. விக்டர் ஓசிமன் 90+4th மினிட்ல அந்த கோல் அடிச்சு ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கு இந்த ஃபர்ஸ்ட் வின் கொடுத்திருக்காரு. Literally one of the best game for Jamshedpur FC. What a goal! Oh my God! சரியான கோல். சதறிடுச்சு ஃப்ரான்ஸ். Oh body! Last bit of attack. Last bit of hope. Jamshedpur FC இந்த மேட்ச்ல 2-1 வின் பண்ணிருக்காங்க. What a game! What a match! Best game till now in CTTSL season 2. இந்த ஃபோர்ஸோட அப்படியே நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போறோம். நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வேற யாருக்கும் இல்ல சிம்ரன், நம்ம இவன் தான். இந்த பத்ரி பையனுக்கும் இந்த சிபி பையனுக்கும் மேட்ச். மும்பை சிட்டி எஃப்சி vs மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட்ஸ். யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லெட்ஸ் டெல் இந்த கமெண்ட்ஸ். திரும்ப நம்ம ஆன்ஃபீல்டு 90 மினிட் வின்னர் இஸ் நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரிங்க. கரெக்டா வந்து அடிச்சு 90th மினிட்ல இந்த ஒரு கோல் அடிச்சு வின் பண்ணிருக்காங்க. திரும்ப இந்த மேட்ச் நம்ம ஆன்ஃபீல்ட்ல தான் நடத்துறோம். கரெக்டா இங்கே ஆன்ஃபீல்டுக்கே போவோம். பக்காவான இதா இருக்கும். சரியான மேட்ச் ஆன்ஃபீல்ட்ல இருந்துச்சு. திரும்ப ஆன்ஃபீல்டு அதே மாதிரி ஒரு மேட்ச் கொடுப்பாங்களா?
will Anfield give another match like சேம் மேட்ச் வருமாங்கிறத பார்ப்போம் கைஸ். ரெண்டு டீம்லயும் ஒரே ஒரு சின்ன இங்க கிரீஸ்மன் வந்திருக்காரு, ரொனால்டோ போலாம், இந்த பக்கம் சன் வந்திருக்காரு, நீக்கோ வில்லியம்ஸ் போலாம். மற்றபடி ரெண்டுமே ஒரே லெவல் தான். Let's go into the game guys. Second match of CTTSL. It's between Mumbai City FC versus Mohan Bagan Super Giants. Let's get into the game guys. யார் ஜெயிப்பாங்க? மும்பை சிட்டியா மோகன் பகானா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். I'm Derek Ray, and adjacent to me in the commentary box is Stuart Robson. And what we have on the menu for you is live coverage of this Hero Indian Super League match. What are you expecting to see? கிரீஸ்மன் நல்லா எடுத்துட்டு போறாரு, நல்லா எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போறான்னு சொல்லும்போது கரெக்டா பால் விட்டாரு. ரொபினியோ சாரி யோகரஸ் விக்டர் கிராசரிஸ். A look at the starting 11 today. Alessandro Bastoni ரெண்டு டீம்லயும் ஆல் பக்கம் சரியான கேப்பபிலிட்டி ஃபார் டைட்டில். ரெண்டு பேரும் அதை ஜெயிப்பாங்களா? அதான் மேட்டர். மேட்ச் திரும்ப டிராக்கு போகுமா? ஒரு திரும்ப பாப்போம் गाइस. நல்ல ஒரு இன்டர்செப்ஷன். They're much harder to break down in those areas, aren't they? இப்ப பால் பாத்தீங்கன்னா நொக்வேரா கிட்ட இருக்கு. நொக்வேரா கிரீஸ்மன் கிட்ட கொடுத்து கிரீஸ்மன் டீம்ல அழகா எடுத்துட்டு வந்து யாரு பாஸ் போட போறாரு? இன்டர்செப்ஷன் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட் போச்சு, இன்டர்செப்ஷன் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப பால் பொசிஷன் வந்து மும்பை சிட்டி. மோகன் பால் எடுத்துறாங்க. பால் வித் வினி ஜூனியர் டு வினி டு ப்ரூனோ பெர்னாண்டஸ். டெசிரே டூயே நல்லா எடுத்து டெசிரே டூயே கோல் அடிப்பாரா? சரியான டெசிரே டூயே. அப்படியே நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்ப்போம். சாங்டே, லாலியன் ஜுவாலா சாங்டே, கார்வாஹால், சாங்டே, ஆகாஷ் மிஸ்ரா விசஸ் சாங்டே போகுது. இப்ப மிஸ்ரா இது சாங்டே கிராஸ் கொடுப்பாரா? கிராஸ் போட்டாரு. ரொபினியோ கிளியரன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொபினியோனால அந்த ஹெடரை வின் பண்ண முடியல. இப்ப அப்படியே கிரீஸ்மன் கிட்ட போது கிரீஸ்மனால வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், வின் பண்ண முடியல. கார்வாஹால் டு மிஸ்ரா. சாங்டே டு ரொபினியோ. இப்ப அப்படியே உள்ள எடுத்துட்டு போறான்னு பாஸ் தான் போடுவார் நினைக்கிறேன். இல்ல, பாஸ் போடல, நானே எடுத்துட்டு போறேன். ரைஸ் போட்டாரு. இப்ப அப்படியே நல்ல ரெண்டு டீமும் டிஃபென்சிவ்லி ஆன் டாப் சரியான ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உள்ள டி பாக்ஸ் குள்ள போய் பாட்டுன்னு புடிங்கறாங்க. ஒரு ஓபன் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்காங்க ரெண்டு டீம்ல. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த டிஃபென்சிவ் லைன் அப்ப பாக்குறதுக்கு. பால் அப்படியே வினிக்கு விங்ல கொடுத்திருக்காரு. கார்வாஹால் இன்டர்செப்ட் பண்ணுவாரல, வினி இன்டர்செப்ட் பண்ணிட்டாரு. இப்ப சாங்டேவா அப்படியே வந்து யோகரஸ் பிரமர் செகண்ட் ஹாஃப் முன்னாடி ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி ஏதாச்சும் கோல் அடிப்பாங்களா? ஏதாச்சும் டீம் சரியான கூண்டே டு டோயி, டெசிரே டோயே, பிரமர். இப்ப சல்லுமே நல்ல பால பாஸ் பண்ணிட்டு டிஃபென்ஸ்லயே பாஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. இல்லையே அட்டாக் போக மாட்டேங்கிறானுங்களே மோகன் பகானே. தம்பிங்களா, அட்டாக் போனா தான் ஜெயிக்க முடியும். டிஃபென்ஸ் எல்லாம் போனா இப்பெல்லாம் இருந்துட்டு அப்படியே பால் உட்காந்து சொல்லுன்னு தோணுது. நல்ல ட்ரை பண்ண மிஸ் ஆயிடுச்சு. குட் ட்ரை. அந்த பக்கம் சன் ஸ்பீடா ஓடுறது. சன் கோல் அடிப்பாரா இல்ல அடிக்க மாட்டாரா? நல்ல கிளியரன்ஸுங்க. பால் யாருகிட்ட இருக்குன்னா ரைஸ் கிட்ட. ரைஸ் புடிக்கிட்டாரா? நொக்வேரா அந்த விங்ல போட்டிருக்கலாம். எதுக்கு சென்டர்ல கொடுத்தாரு ப்ரூனோக்கு? ப்ரூனோ இப்ப விங்ல போடுவாரு. இதுக்கு பருத்தி மூட்டை விங்குக்கே போட்டலாம். எதுக்கு உள்ள கொடுத்து வெளியே கொடுத்து போயிட்டு இருக்காங்க நொக்வேரா. நல்ல பாஸ், இதான் சூப்பர் பாஸ். இப்ப அப்படியே வந்துட்டு ரொபினியோ சாங்டே கொடுத்திருக்காரு. சாங்டே கொடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்டா அதோட சாங்டே கொடுத்து முடிஞ்சிருச்சு. ரெண்டு டீமுமே நெல் போறாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஏதாச்சும் கோல்ஸ் வருமானு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு டீமுக்கும் நம்ம இப்ப சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆகணும். இந்த பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா நொக்வேரா வெளியே தூக்கிட்டு இவர் வருவார் நினைக்கிறேன். ஸோ ஆண்ட்ரியன் ராபியோட் உள்ள இருக்கணும்னு நினைக்கிறேன். நொக்வேராக்கு பதிலாக ராபியோட் தான். இங்க ராபியோட் தான் இங்க இருக்காப்ல. அதே மாதிரி
ஆகாஷ் மிஸ்டார் பதிலா ரிக்கார்டோ கேலியஃபியோரி அவர் உள்ள. அதே மாதிரி நம்ம மும்பை சிட்டி எஃப்சிக்கு போனோம்னா ரபிலோக்கு பதிலா இவனோ மாட்ரிச்சோ அண்ட் சாண்டேக்கு பதிலா ரயான் செர்கி உள்ள வருவாங்க. ஆனா நம்மளால போன மேட்ச் நீக்கோ வில்லியம்ஸ் ஆடின ஆட்டத்தை பார்த்துட்டு கதறிட்டாப்ல. இந்த 3 பியூட்டிஃபுல் சான்ஸை மிஸ் பண்ணி மேட்ச் ஜெயிக்க வேண்டிய பொட்டன்ஷியல் வின்னிங் மேட்சை டிரா பண்ணி விட்டார் நம்ம நீக்கோ வில்லியம்ஸ். இப்போ அப்படியே நம்ம செகண்ட் ஹாஃப்குள்ள போவோம். மும்பை சிட்டி எஃப்சி கிக் ஆஃப் பண்றாங்க. வில் மும்பை சிட்டி எஃப்சி ஸ்கோர் எனி கோல்? ஃபர்ஸ்ட் பாஸ் நல்லா எடுத்துருக்காங்க. சன் ஹெங்மின் ரைஸ் தூக்கி கொடுத்துருக்காரு. செர்கி பாஸ். ஆஹா, ஹேண்ட்ஸா? இல்ல ஹேண்ட்ஸ் இல்ல, ஹேண்ட்ஸ் மாதிரியே தெரியுது. அதேதான், நினைச்ச மாதிரி ஹேண்ட்ஸ் தான். கிமிச்க்கு சரியான ஸ்பாட்ல இருந்து ஃப்ரீ கிக். இந்த ஃப்ரீ கிக் ஒரு கோலா கன்வெர்ட் ஆகிறதுக்கு 108% சான்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு ஒழுங்கா அடிக்கணும், பூஸ்தரமா விடக்கூடாது. ஒழுங்கா அடிச்சுட்டாங்க. 108 சான்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, அதுதாங்க கோல் ஆயிருக்க வேண்டியதுங்க. அன்லக்கி ஃபார் மும்பை சிட்டி எஃப்சி. சிபியோட அன்லக்கி. இந்த மேட்ச் தொடர்ந்து இப்ப வினி ஜூனியர் அந்த குயிக் கவுண்டர்ல ஓடுறாரு. கார்வாஹால் மேல அவரை பிடிக்கிறது பேஸ் கிடையாது. கார்வாஹால் அவர் சைட்ல வந்து எடுக்க முடியும். வினி ப்ளீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ப்ளீஸ் பண்ணல, எடுக்க முடியல. அண்ட் இட்ஸ் பால் பாசஸ் டு திரும்ப மும்பை சிட்டி எஃப்சி. சத்தியமா அது ஒரு நாள் கோலா இருக்க வேண்டியதுங்க. அது மோகன் பால் எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க அதே மாதிரி மும்பை சிட்டி எஃப்சி லீட் வந்திருப்பாங்க. போஸ்ட்ல பட்டு இந்த அன்லக்கிலாம் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மாட்ரிச் சன்னுக்கு சரியான பாஸ், பட் கூண்டே இன்டர்செப்ட் பண்ணிடுவாரு. அடுத்து இப்ப அப்படியே மும்பை சிட்டி எஃப்சி அட்டாக் போணும். மும்பை சிட்டி எஃப்சி அட்டாக் போயிருக்காங்க. மாட்ரிச் டு செர்கி. சன் ஹெங்மின் நல்ல ஒரு இன்டர்செப்ஷன் ஃப்ரம் கூண்டே, பட் பால் இன்னும் மும்பை சிட்டி எஃப்சி கிட்ட தான் இருக்கு. மும்பை சிட்டி எஃப்சி பால் விடுவாங்களா? இல்ல, கார்னர் போயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விக்டர் கியோக்கரஸ் போறாரு, பென்சிமா பதிலா கிரைஸ்மன் போறாரு, கிறிஸ்டியானோ ரொனால்டோ வராரு. என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியல கைஸ். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்னர் கிக் ஃபார் மும்பை சிட்டி எஃப்சி. எது வேணா இப்ப நடக்கலாம். தூக்கி சொருவி இருக்காரு. போகுமா? இல்ல, சேவ் பண்ணிடுவாரு தான். ஈஸி சேவ் ஃபார் மைக் மைக்னன். இப்ப அப்படியே வினிஷியஸ் ஜூனியர் வந்துட்டு எடுத்துட்டு போய் ரொனால்டோ போட்டுருக்காரு. ஆஃப் சைடு இல்லைன்னா கன்ஃபார்ம் ஒரு கோலுக்கான சான்ஸா இருக்குமா? கிறிஸ்டியானோ வெள்ளி ஸ்கோர்ஸ் இட். பத்ரிகா அவரோட ஒர்க் ப்ரூவ் கார்னர் வாங்கிட்டாரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சரியான இப்ப கார்னர் கிக்ல ஏதாச்சும் கன்வெர்ட் பண்ண முடியுமா ஒரு கோலை, ஆர் பெனால்டி ஏதாச்சும் வாங்க முடியுமான்றத பார்க்கலாம். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான் கார்னர் இருக்கிறாரு. தூக்கி உள்ள சொல்லியிருக்காரு. யார் இருக்கிறாங்க? வினிஷியஸ் இருக்காரு. வினிஷியஸ் யாருக்கு? டியாங் பாஸ் பண்ணுறாரு. டியாங் யார் பாஸ் பண்ண போறாரு? டியாங் சென்டர்ல போடலாம். ரொனால்டோ இப்ப யாரு பாஸ் போட்டுருக்காருன்னா, நல்ல பாஸுங்க. ஆனா இன்டர்செப்ஷன் பண்ணிட்டாரு. சன் ஹிங்மின் டூ இப்ப விங்ல எடுத்துட்டு போலாம். அதே மாதிரி தான் எடுத்துட்டு போறாங்க. கேலியஃபியோரி செர்கியை பிடிப்பாரா? இப்ப பென்சிமா சான்ஸ். பென்சிமா ஸ்கோர் பண்ணுவாரா? ரேட்டிங் ஸ்கோர் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். நல்லா அதே மாதிரி தான் டிஃபென்ஸ் சூப்பரா கம்போஸா டிஃபென்ஸ் பண்ணிட்டாரு. திரும்ப ஒரு கார்னர் போகுது. ஆஹா, இப்ப திரும்ப பால் கிளியரன்ஸ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்க கரெக்டா. இப்ப பாத்தீங்கன்னா கூண்டே ஆடுறாரு. கூண்டே டு டெசிரே டு ராபியோட் டு ஃபெர்னாண்டஸ். ரைட் சைடு எனக்கு பாக்குறது பிரெஞ்சு டிஃபென்ஸ் மாதிரியே இருக்குங்க. ரைட் சைடுல பிரெஞ்சு. இப்ப வினி இருக்கிறாரு. வினி ரொனால்டோ போடலாம். ரொனால்டோ ஸ்டெல் பண்ணலாம். ரொனால்டோ கோல் அடிச்சாருங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ will do a seal பண்ணல, பட் அவர் வந்து முட்ட கொடுக்குறாரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ மும்பை சிட்டி எஃப்சியோட வின்னர் ஸ்டீல் பண்ணிருக்காருன்னு சொல்லு. வாட் a goal, what a play.
அந்த டியாங் அந்த மிட்ல எடுத்ததுதாங்க ஒரு ஒன் ஆஃப் தி Well, as பெஸ்ட் the லீடா replay போச்சு. shows us, Vinicius Junior's சரியான pass கோல். is inch அண்ட் perfect, and ஏடிகே Ronaldo மோகன் made the பகால் finish சூப்பர் look சேவ். so easy, ஒரு as லீட் he so எடுத்து often does. 1-0 It's a 84 lovely கொடுக்குற goal. பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே ரோட்ரிகோ உள்ள கொண்டு வராங்க மோகன் பகால் சூப்பர் சேவ். Will they keep this lead or Mumbai City FC So they get லாஸ்ட் the மினிட் ball moving ஈக்குவலைசர் ஏதாச்சும் again, அடிப்பாங்களாங்கிறத knowing that it பார்க்கலாம். truly is a race against the clock. சரியான கேம். அந்த ஒரு ஃப்ரீ கிக் போயிருந்த அந்த ஒரு அன்லக்கி எனக்கு Maximilian மும்பை சிட்டி Mittelstadt. எஃப்சியோட இந்த கேம் அன்லக்கி கேம் தாங்க தோணுது. Well, that's லைக் how to outwit should have their been a opponent. goal. அந்த கிமிச்சோட இது And கொடுத்தாங்க. பட் deciding to இப்படி cross டைம் here, இருக்கு, Son. அடிக்கலாம். இப்ப Under மாட்ரிச் pressure, can இருக்காரு. he do it? பால் ஐயோ கிளியர் பண்ணிட்டாங்க. கிளியர் பண்ணிட்டாங்க. லிட்டரலி கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் மும்பை சிட்டி கையில தான் பால். மும்பை சிட்டி நினைச்சா ஒரு கோல் அடிக்கலாம். ஆனா இவங்க ஏடிக்கு Well, நல்ல no டிஃபென்சிவ் time to மோடு waste. போயிட்டாங்கன்னு Can தெரியுது they find பார்த்தாலே. an equaliser? எடுத்துட்டாங்க, பால் Well, எடுத்துட்டாங்க. it came to இன்னும் 1 nothing minute in தான் the இருக்கு. end. ஐ திங்க் மேட்ச் இஸ் ஓவர் கைஸ். மேட்ச் ஒன் பை. இப்போ ஒரு கவுண்டர் அட்டாக் எடுத்து Vinicius செகண்ட் கோல் கூட Junior. போலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆள் இந்த அவங்க எல்லாருமே அட்டாக் போயிட்டாங்க. ஆனால் பாலத்துக்கு இப்ப So 2 ஒரு minutes of stoppage மிடில் time to be added இப்ப on. ஸ்பீடா உள்ள போனா ஒரு கோல் சான்ஸ் இருக்குங்க. ஸ்பீடா உள்ள போனோம், பட்டு உள்ள இறக்கணும். இறக்குவாங்களா? Modric. ஐ திங்க் தே ஹேவ் a chance to still go for an equalizer. இல்லைங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. Declan Rice. இல்ல இன்னும் முடியல. டெக்னிக்கலி நாட் எட் ஓவர். இட்ஸ் நாட் எட் ஓவர் until I say overன்னு. இந்த பக்கம் செர்க்கி எடுத்துட்டு வராரு. ஒன் லாஸ்ட் சான்ஸ் ஆஃப் அட்டாக்கா இருக்கலாமா? ஐ திங்க் இட்ஸ் went to a corner. லாஸ்ட் கார்னர் கோல்கி மேல வருவாரா இல்ல வரல? will Mumbai City FC snatch a draw from here? பாஸ் போயிருக்கு. ஐயோ மைக்லன் சரியான சேவ் பண்ணிருக்காரு. ஷூட்டாவில கோல். There was very little in it for much of the game. I'm sure they feel they deserve a Mumbai point at City least. FC are It's robbed obviously from this game disappointing and to concede in that. ஃப்ரீ கிக் கொடுக்கல. மும்பை சிட்டி எஃப்சி ராப் பண்ணிட்டாங்க லாஸ்ட்ல. இன்னொரு கார்னர் கிக் வந்திருக்கணும். மும்பை சிட்டி எஃப்சி have been robbed. அண்ட் இப்போ நம்ம போக போறது இந்த ஒரு ஹை மொமெண்டத்தோட தேர்ட் மேட்ச் போக போறோம். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கோனா பி எஃப்சி கோவா விசஸ் சென்னை எஃப்சி. ஒன் ஆஃப் த பரம்பரை சண்டைக்கார மாதிரி டீம் இது ரெண்டும். இன்னொரு காலத்தில் அடிச்சுக்கிட்ட டீம் இது ரெண்டும். அந்த ரெண்டு டீம்ஸ்க்கு எதிராக இது மேட்ச். கேம் செட்டிங்ஸ் திரும்ப ஆன்ஃபீல்ட்ல தான் போக போறோம். திரும்ப அதே நைட் 7:30 மணி மேட்ச் தான். பீக்கா இருந்துச்சு ஆன்ஃபீல்டு மேட்ச். ஆன்ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூசிங் சம் பெஸ்ட் மேட்சஸ் இன் திஸ் டோர்னமெண்ட்னு தோணுது. மொதல் 2 மேட்ச் ஆன்ஃபீல்ட், அந்த 2 மேட்சும் பீக் மேட்சா காட்டினாங்க ஆன்ஃபீல்ட். they are literally proving why they are the best, one of the best stadium in England. சரியான, அதாவது 81st மினிட் கோலு, 94th மினிட் கோலு. இப்போ ஒரு கார்னர்ல இது கோல் ஆயிருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமா இருந்திருக்கும். அன்லக்கி ஃபார் மும்பை சிட்டி எஃப்சி. ஏன்னா அவங்க தான் மேட்ச் டாமினேட் பண்ணாங்க. டு பி ஃபேர், ஒரு ஃப்ரீ கிக் ஒன்று போச்சு, மிஸ் ஆச்சு. இந்த கார்னருக்கு அவங்களுக்கு கொடுக்கல. அது ரெண்டும் வந்துருந்தா மும்பை சிட்டி எஃப்சி should have been won this game. விட்டுட்டாங்க. பட் நோ இஷ்யூஸ், அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. ரெண்டு டீமோட லைன் அப் பார்த்தாச்சு. லெட்ஸ் கோ இன்டு தி தேர்ட் மேட்ச் கைஸ். தேர்ட் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் மேட்ச் டே 2. யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? சென்னை எஃப்சி or FC Goa? Let's go into the game guys. That will captivate fans across the globe. The tension's building and this is one you won't want to miss. It's destination Merseyside today. Kick off start பண்றாங்க. Will Chennai FC march on to their winning streak or அவங்க winning streak FC Goa முடிவு கொண்டு வருவாங்களா? பொறுத்திருந்து பாப்போம் guys. என்னதுன்னு கேன் வித் தி பால். Well, it's so loud in here, isn't it? The fans are really up for this one, and I'm sure the manager will be reminding them, remember what you need to focus on and block out all that noise. Offside, sorry. அதான் நினைச்சு எங்கடா ஆஃப்சைடு மாதிரியே இருக்கு, ஆஃப்சைடு கொடுக்கலையா, ரெஃப்ரி தலையா அப்படின்னு பார்த்தா ஆஃப்சைடு கொடுத்தா. இப்போ பால் வந்துட்டு எஃப்சி கோவா கண்ட்ரோல்ல இருக்கு. எஃப்சி கோவா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச் வின் பண்ண பார்ப்பாங்க. அப்பதான் வின்னிங் ஸ்ட்ரீக்ல வர முடியும். ஆனா சென்னை எஃப்சி பால் நல்லா இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க வித் ராட்ரி அண்ட் டிபாலா. நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற டீம் தான் இந்த ரெண்டு டீமுமே. பால் வித் டிபாலா டு பெல்லிங்கம் இப்போ அடிக்கலாம், தேடி கொடுக்கலாம். பெல்லிங்கம் இப்போ எஃப்சி கோவாக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். விக்டின் சிங் அந்த பக்கம் மத்தியாசனஸை பீட் பண்ணிட்டு போகணும். நூனோ மென்ஸ் விக்டின் சிங். பால் இப்போ ஜோனஸ் மெஸ்ஸி. பால் அந்த மெஸ்ஸி நல்ல ட்ரிபிள் ஃப்ரம் மெஸ்ஸி. எனக்கு என்ன பயம்னா அவங்க அட்டாக் இவரு ஜேசன் கமிங்ஸ்னால கோல் அடிக்க முடியுமா? தட்ஸ் தி இஷ்யூ. ஜோனஸ் கமிங்ஸ் நம்ம இருக்கு, பட் நல்ல டிஃபென்சிவ் லைன் ஃப்ரம் வெர்ஜில் வான் டைக். கரெக்ட்டா தூக்குறாரு கமிங்ஸ். இல்லனா அது கன்ஃபார்ம் ஒரு கோல்கான சான்ஸ் தான்.
கமிங்ஸ் அடிச்சிருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு 1v1 இப்போ கேன் ஃப்ரீயா இருக்காரு, கேனுக்கு கொடுக்கலாம், கேன் இப்போ பெல்லிங்கம் பாஸ் பண்ணலாம். பட் ஆனா டிஃபென்சிவ்லி விட்டாங்க. பட் பால் வந்துட்டு இன்னும் சென்னை எஃப்சி கிட்ட தான் அட்டாக் இருக்கு. ஆனா இது இப்போ திரும்ப இன்டர்செப்ஷன், மறுபடியும் இன்டர்செப்ஷன். என்ன நடக்குது? ஆஹா ஆஃப் சைடா? யா யா யா. பட் நல்ல ஒரு ஒரு அடிச்சுக்கிட்டாங்க. பால் போகுது முடுக்குது, பால் போகுது புடுங்குதுன்னு நல்ல ஒரு இதா போச்சு. அது எஃப்சிஜி சென்னை எஃப்சி 20th minute. இப்போ அப்படியே நம்ம போய் பார்ப்போம். What more can be said Lipin about Singh Lionel ஃப்ரீயா Messi? இருக்காரு, பாஸ் He's பண்ணலாம் one of the மெஸ்ஸி. greatest ஆஹா players மெஸ்ஸி to விட்டாரா? ever play the game. மெஸ்ஸி Are we கிட்ட going பால் to see him play a வாங்கவே prominent முடியலங்க. role here soon? Well, he's got a lot of quality, Literally but it's மனுஷன் the அவரு பாட்டுக்கு precision எடுத்து that he போறாப்ல. has when he takes a set piece. When he gets And it now right the in ball terms is of body with Lamine position, Yamal. the Messi goalkeeper's got no மெஸ்ஸி யாரு chance. பாஸ் பண்ண This போறாங்க? could be அவரே the லமீன் deciding யமால் factor போடுவாரா? in the லமீன் game யமால் today. லக்ஷ்மி யமால் Hold தான் on, போட்டுருக்காரு. chance லக்ஷ்மி here. யமால் அடிப்பாரா? பால That புடிங்கிட்டாரு was a வெர்ஜில் வேன் டைக். really good spot. Yeah, it was அந்த good ஒரு positioning there, wasn't மாமிச it? மலை அங்க நிக்குதுங்க. ஜார்ஜே பெரிய டியாஸ், ஜார்ஜே பெரிய டியாஸ் எடுத்துட்டு வராரு. கேன் உள்ள போலாம், கேனுக்கு தான் பாஸ் கொடுத்துருக்காரு. ஜார்ஜே பெரிய சிஎஸ்கே பாஸ் பண்ணலாம். சூப்பர். அங்க டிபாலா வராரு, டிபாலா போடலாம். டிபாலா கரெக்டா போட்டிருக்காரு. டிபாலா பால் விட்டாரு, பட் ராட்ரி will recover the ball, I think so. ராட்ரி ரெக்கவர் பண்ணி சாலா கொடுத்திருக்காரு. சாலா will pass to பெல்லிங்கம். ராட்ரிக்கே பாஸ் பண்ணுவாரா? ராட்ரிக்கு தான் பாஸ் பண்ணுவாரு. எஸ், ராட்ரி with the ball. ராட்ரி to ஜோர்ஜே பெரிய டியாஸ். ஜோர்ஜே பெரிய டியாஸ் to ராட்ரி. ராட்ரி to யாருக்கு போட போறா? ராட்ரி தான் எடுத்துறாரு. பெல்லிங்கம் போட்டாரு. பெல்லிங்கம் அங்க விங்ல சாலா கொடுத்திருக்காரு. சாலா ஆஃப் சைடு இல்ல, உனக்கு பெஸ்ட் பாஸா இருக்கும். பெல்டியா இந்த கார்னரா? கார்னர் வாங்கிட்டாரு சாலா. நல்ல ஒரு பாஸ் ஃப்ரம் ஜூட் பெல்லிங்கம் டு சாலா. சென்னை எஃப்சி அட்டாக் பண்றாங்க. பிஃபோர் ஆஃப் டைம் கோல் போவாங்க சென்னை எஃப்சி கிட்ட. கேன் கிட்ட பால் இருக்கு. கேன் இத கன்வர்ட் பண்ணுவாரா? வில் கேன் கன்வர்ட் வெர்ஜில் வேன் டைக். ஐயோ வேன் டைக் மிஸ் பண்ணிட்டாருங்க. should have been a goal. Van Dijk தவிர ஒரு As you ஸ்ட்ரைக்கர் can யாராவது see, the இந்த கோலா stats say கன்வர்ட் it பண்ணிருப்பாங்க. all. Neither side have had enough Just quality miss. in the last Now third. it's FC They've Goa, lacked the no final minutes to ball. pass. Hopefully this game picks up. பட்டனு பாஸ் போடுறாங்க. பிஃபோர் ஆஃப் டைம் ஏதாச்சும் ஒரு கோல் கன்வெர்ட் ஆகுமா, இல்ல நில் தான் போன மேட்ச் மாதிரியே போகுமான்னு தெரியல, பார்ப்போம். Now it's with Bipin Singh. Bipin Mendes, Bipin Salah, Matthias Nunes, Messi, Bellingham. இப்போ சூப்பரா இருக்காரு. பட் ஆனா அங்க இது பண்ணிட்டாங்க. உள்ள இன்டர்செப்ஷன் இப்போ பால் வித் லமீன் யமால், ஜேசன் கமின்ஸ். அங்க சரியான பவர் ஷாட், பட் நல்ல சேவ் ஃப்ரம் ஜியான்லுயிஜி டோனாருமா. பெரிய டியாஸ் தூக்கி டிபாலா கொடுத்துறாரு. பிஃபோர் ஆஃப் டைம் சென்னை எஃப்சினால லீட் எடுக்க முடியுமா இந்த கேம்ல? பொறுத்திருந்து பார்ப்போம். டிபாலா நல்லா எடுத்துட்டு வராரு, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்ல. டிபாலா பாஸ் ட்ரை பண்றாரு. ரோட்ரி கொடுத்துருக்காரு. ராட்ரி பெரிய டியாஸ் கொடுத்துருக்காரு. அங்க கொஞ்சம் டம்பிஸ்னால வந்தாரு. கேன் வந்துட்டாரு. கேன் இப்போ யாருக்கு பாஸ் பண்ணுவாரு? ஐ திங்க் ஆஃப் டைம் 1-0 தான் முடிய போகுது பிஃபோர் ஆஃப் டைம். நல்ல ஒரு ட்ரை தான் பண்ணாங்க, பட் முடிக்க கன்வர்ஷன் ரெண்டு டீம்ஸ்க்கும் பண்ண முடியல. செகண்ட் ஹாஃப்ல ரெண்டு டீமுக்கும் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் நம்ம எஃப்சி கோவால இருந்து ஆரம்பிப்போம். அவங்களுக்கு யாருன்னா ஜூலியன் ஆல்வரஸ் உள்ள வருவாரு, அண்ட் பிப்பின் சிங் போயிட்டு ஜெரிமி டோக்கு உள்ள வருவாரு. ஜூலியன் ஆல்வரஸ் அண்ட் ஜெரிமி டோக்கு இன்ஸ்டெட் ஆஃப் பிப்பின் சிங். அப்படியே நம்ம சென்னை எஃப்சிக்கு போனோம்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவரு குவாடியோல் உள்ள வருவாரு. குவாடியோல் உள்ள வருவாரு அலாங் வித் இந்த பக்கம் அவர் பேர் என்ன, பிராட்லி பார்கோலா. ரெண்டு பேரும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. என்ன வேணா நடக்கலாம் இந்த மேட்ச்ல, எதிர்பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் கைஸ். யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? சென்னை எஃப்சியா, எஃப்சி கோவாவா? ஆன்ஃபீல்ட் மறுபடியும் ஒரு லாஸ்ட் மினிட் வின்னரை கொடுக்குமான்னு பார்க்கலாம். எஃப்சி கோவா லமீன் யமால், லக்ஷ்மி யமால் கிட்ட பால் டம்ஃப்ரீஸ் கிட்ட கொடுத்துருக்காரு. லக்ஷ்மி யமால், மெஸ்ஸி, ராட்ரி. நல்ல இன்டர்செப்ஷன் ராட்ரி கிட்ட இருந்து. இப்ப டிபாலா கிட்ட, டிபாலா டு சாலா. சாலா பால விட்டுறாரு, எடுத்துட்டாரு. சாலா எடுத்துட்டு கொஞ்சம் அட்டாக்கிங் போனோம். ஆனா யாருமே சாலா கிட்ட இருந்து பால ரெக்கவர் பண்ண வரல. சாலா தனியா எடுத்துட்டு போறாரு, பாஸ் பண்ணிட்டாரு. பெல்லிங்கம் வித் பால், பெல்லிங்கம் டு டிபாலா. டிபாலா கேடு போடலாம். ஆஹா, நல்ல ஒரு ஸ்மார்ட் டிஃபென்ஸ்ங்க எஃப்சி கோவா பிளேஸ் பண்ணது. ஷுட் ஹேவ் பீன் கேடுக்கு போட்டுருந்தா அவர் எடுத்துட்டு போய் சொல்லி இருப்பாரு. இப்போ அப்படியே டோக்குக்கு ஒரு சரியான சான்ஸ்.
அந்த பக்கம் இவரு விட்டதுனால எடுத்துட்டு João போலாம். Neves. ஜோ நெவஸ், மெஸ்ஸி டு டோக்கு. Promising looking டோக்கு ball. கிட்ட இருந்து மத்தியாஸ் நூனஸ் பால புடுங்குவாரா? Space now to get a மத்தியாஸ் crossover. நூனஸ் ஐயோ பாஸ். And that அப்பா would be a கைக்கு routine அடிச்சிரு. save. கொஞ்சம் விட்டுருந்தா வேண்டிக் கையில பட்டு பெனால்ட்டியா மாதிரி இருக்கும். நல்ல வேண்டிக்கு எப்படி குடிச்சாரு பாத்தீங்களா? Lionel Messi மெஸ்ஸி hasn't really put his இந்த usual stamp 38 on the வயசு game up to மனுஷனால now. கேமை ஹோல்ட் Struggling பண்றது. to have his இப்ப usual கேனுக்கு impact. ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கானா? பேஸ் Now இருக்குமா this could கேன் lead கிட்ட to இருந்து? something. கேஸ் தேவையில்ல, ஸ்கில் இருந்தா போதும். இப்ப டிபாலா பாஸ் பண்ண கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? The ball lost கேன் and இந்த gratefully கவுண்டர் அட்டாக்க received. வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுது. There's something டிபாலா on பாஸ் here, a பண்ணிருந்தா chance to attack. உங்களுக்கு ஒரு கோல் சான்ஸ் கிடைச்சிருக்கும். வேஸ்ட் பண்ணிட்டாரு. இப்ப முன் எஃப்சி கோவா அதே மாதிரி அவங்க சொல்லி வாய்மூல மழை பிடிக்கிறாங்க. இப்ப பால் வித் சென்னை எஃப்சி ஹாரி கேன். Nicely played அழகான through. பாஸ் ஃப்ரம் பிராட்லி பார்க்கலா இத கோலா கன்வெர்ட் பண்ணி ஆகணும். And that's been ஐயோ nicely won by the இவங்களுக்கு அந்த defense. கன்வர்ஷன் ரேட் சென்னை எஃப்சி ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இது வந்துட்டு அதாவது லைக் எப்படி எல்லாம் பாஸ் போட்டு கோல் அடிக்காம தப்பிக்கணுமோ அப்படியெல்லாம் சென்னை எஃப்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப பால் வித் ஜெரிமி டோக்கு. நெவஸ் ஜெரிமி டோக்கு போடலாம். மெஸ்ஸி ஜெரிமி டோக்கு போடலாம். விங்ல உங்களுக்கு பவர் கிடையாது. மெஸ்ஸி டேஸ் ஜெரிமி டோக்கு போடுங்க. அதே மாதிரி தான் போட்டுருக்காரு. இப்போ ஜூலியன் அல்வாரஸ். ஆனா நல்ல ஒரு இது ஃப்ரம் மார்க்கினியஸ். இப்ப சென்டர்ல கிளியர் பண்ணிட்டாங்க. பால் வித் சென்னை எஃப்சி தான். முகமது சலா எடுத்துருக்காரு. சாலா பால உரியடா. மத்தியாஸ் நூனஸ். Teeing up the chance now. இப்ப ஜெரிமி டோக்கு செகண்ட் ஹாஃப்ல எனக்கு எஃப்சி கோவால நிறைய அட்டாக்கிங் ஷாட்ஸ் போன மாதிரி இருக்குது. அந்த விங்ல அந்த ஜெரிமி டோக்கு சைடு நல்ல அட்டாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நவ் த பால் வித் ஆஹா எதுவும் ஆகல. ட்ரை பண்ணாரு லமீன் யமால் பட் நேரா ஜியான்லஜி டொனாரமா கைக்கு போயிடுச்சு. அண்ட் டொனாரமா தூக்கி மத்தியாஸ் நூனஸ் எடுத்திருக்காரு. நூனஸ் டு மார்க்கினியோஸ். அந்த பால் வித் ஹாரி கேன் எடுத்துட்டாரு. டிபாலா டு சாலா. பெல்லிங்ஹம் டு சாலா டு டிபாலா எடுத்துட்டு வருவாரா? யாருக்கு பாஸ் போடுவாரு? கொஞ்சம் அவர் ஃப்ரீயா தான் இருக்காரு. பிராட்லி பார்கோலா கொடுத்திருக்காரு. பார்கோலா யாருக்கு போடுவாரு? விட்டாரு பால. நல்ல டிஃபென்ஸ் ஃப்ரம் கேலனோக்லுன்னு நினைக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. இப்ப 80th மினிட் ஆச்சு. திரும்ப அந்த ஒரு 80th மினிட்க்கு அப்புறம் ஒரு வின்னர் வருமா? ஃப்ரம் எஃப்சி கோவா ஆர் ஜம்ஷெட்பூர் சரி சென்னை எஃப்சி யாராச்சும் அந்த ஒரு வின்னர் அடிப்பாங்களா? இல்ல திரும்ப எஃப்சி கோவா மேட்ச் ஒரு டிரால போய் முடியுமான்னு பார்க்கலாம். பால் வித் லமீன் யமால். விங்ல யாருக்கு சீக்கிரம் பார்க்க ஆல்வரஸ் பண்றாரு. பட் நல்ல இன்டர்செப்ஷன் ஜோஸ்கோ குவாடியோல். அவரோட அந்த பிசிக்காலிட்டி இந்த மேட்சுக்கு சரியான யூஸ் ஆயிருக்கு. வித் பார்கோலா வித் தி பால். பார்கோலா டு குவாடியோல் டு ராட்ரி. லாஸ்ட் 4 more minutes. பெல்லிங்ஹம் இப்ப என்ன பண்றாரு? சாலாக்கு பாஸ் பண்ணக்கூடாது. பெல்லிங்ஹம் இப்ப சாலாக்கு தான் போர்வெல் போட்டிருக்காரு. சாலா எடுத்துட்டு வராரு. கேனுக்கான சான்ஸா? ஐயோ சரியான சேவ் ஃப்ரம் டிபோட் கோர்ட்டுவா. லாஸ்ட் மினிட் வின்னரை டிபோட் கோர்ட்டுவா டினை பண்ணிருக்காருன்னு சொல்லணும். ஜேம்ஸ் கலக்கால பால் வந்து பாத்தீங்கன்னா இவங்கிட்ட இருக்கு. ஜெரிமி டோக்கு இருக்கு. லாஸ்ட் மினிட் வின்னரா இப்ப எஃப்சி கோவா மாறுவாங்களா? இன்னும் 2 more minutes நம்ம ஆட் ஆன் டைம் வரப்போகுது. 1 more minute ஆட் ஆன் டைம். இந்த பாலை ரெக்கவர் பண்ணிட்டாருன்னா மேட்ச் டிரா. இல்லனா மேட்ச் வில் பி ஆன். ஐயோ சரியான சான்ஸ். ஜெரிமி டோக்கு வித் பால் இப்போ இவரு லமீன் யமால் போயிருக்கு. பட் ஆனா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மேட்ச் இஸ் ஓவர் கைஸ். மேட்ச் 0-0 முடிஞ்சிருக்கு. ரெண்டு டீமுமே பெர்ஃபெக்ட்டா ஆடி மேட்ச் 0-0 முடிச்சிருக்காங்க. should have been a match for நைஸ் மேட்ச் தான். ரெண்டு டீமுமே நல்லா ஆடி இருக்காங்க. அதோட நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட CTTISL மேட்ச் டே 2 கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கும் வரை அதுவரை நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.